ஆசை நம்மளுது, உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க, இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உந்த வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது உந்த வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு, உயர்த்திடுவாரே உன்ன உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்ன உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க, இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி. நட வந்து 3 வாட்டி தான் சொல்லணும். நடப்பே நடப்பே 3 வாட்டி தான். நீ என்ன பண்ணுங்க, நடப்பே நட மாத்திடுங்க லைனை, சரியா? 3 வாட்டி தான் நட சொல்லணும், சரி ஓகேவா? நடப்பே லட்சுமி, எஸ் லட்சுமி, துர்கா தேவி, தமிழ் செல்வி, குணமணி, ராஜேஸ்வரி, உத்திரம், அம்மை, சாந்தி, கலைவாணி, தேவி, இச்சம்மாள், சாந்தி, மீனா, கல்பனா, செண்பகம்,
காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறலாகுதே. சாலமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திர வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமே உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:9 முதல் 12 வரை. அப்படியாக ஆண்டவரே, எங்கள் போகலும் வருகளும் உங்களுடைய கரம் கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா. ஏசப்பா, எங்களை நீரே ஆசீர்வதித்தாரும் துதி கனமைக்கு மேலாம் கேசல் நல்ல பிதாவே. தேவநாம சேனைங்கத்தாவுக்கே We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. நான் வந்து ஃபோட்டோ எடுக்காது வீடியோவில் தான் இருக்கு. அப்படியே பாஸ் பண்ணி வீடியோ ஃபோட்டோஸ் பாஸ் பண்ணியா? சந்தோஷமான விஷயம் ஒன்று, என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போலூரில் எங்களுக்கு வந்து வழியனுப்பு விழா வச்சாங்க. அப்போ அதில் பிரசன்னா சார்னு இங்கே வந்து பார்த்துருக்கீங்க. பிரசன்னா சாரோட மகன் பேசினாங்க. அப்போ பேசும்போது ஜோனதான் வந்து எல்லாத்துட்டையும் ரொம்ப நல்லா பழகுவார் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் அவர் அல்யாளமங்கலம் நாங்கள் போயிருந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு, எங்களை விட அல்யாளமங்கலத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி என் பையனுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, தொடர்ந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஒருவேளை நாங்கள் வேலூரில் இருக்கிறதுனால, நீங்கள் கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறதுனால வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தமாக, வேறு எதனா சிஎம்சிக்கு வர்றது சம்மந்தமாக, வேறு எதனா அப்படின்னாலும் என் நம்பர் இருக்குது, ஐயன் நம்பர் இருக்குது, ஜோனதா நம்பர் இருக்குது. நீங்கள்
இந்த ஞானிகளிடம் நாம் இந்த இரண்டையும் பெற்றுக்கொள்கிறோம். தங்களையும் அவர்கள் கொடுத்தார்கள், தங்களுக்கு இருந்த வளங்களையும் ஆண்டவர் காணிக்கையாகிறார்கள். அவரிடம் காணப்படுகின்ற இன்டெலிஜென்ட், அது ஞானிகளுக்கே உரிய ஒரு ஞானத்தோடு கூட அவர்களை பார்க்க ஒரு மெஜிஷியனாக இருப்பாங்க. வெவ்வேறு விதமான கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவரை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள், இவரை மீட்பராக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நுண்ணறிவை நாம் இதில் கவனிக்கின்றோம். ரொம்ப இன்னசென்ட்டாக வெகுளியாக கடவுள் சமூகத்தில் இருப்பதை காண்கிறோம். கடவுள் நமக்கு கொடுக்கிற ஞானத்தோடு கூட கடவுள் சமூகத்தில் இருப்பது என்பதை இவர்கள் வழியாக நடந்து
கலந்து கொண்டு நீங்க எல்லாரும் கலர் நான் பண்ண பார்ப்பேன். தேங்க்யூ. ஆக்ஷன் சாங்லாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாருடைய பகிர்வும் நம்ம கேட்டோம், நிறைய பேர் கேட்க போகிறாங்க. நீங்களாம் கூட பேசுவீங்க இல்லையா? நீங்களாம் கூட பேசணும். இந்த மாதிரி ஒரு மைக்கை பிடிச்சிட்டு தைரியமாக பேசுகிறது, நம்ம மனசில் நினைக்கிறத சொல்கிறது, நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத சொல்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நேரத்தில் இந்த பகிர்வுகளை மேற்கொண்ட பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி நம்ம அஃபிஷியலாக நம்ம விபிஎஸ்ஸை நம்ம துவங்குகிறோம். இந்த நேரத்தையும் நான் விபிஎஸ் குழுவினரிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பாண்டான்னு எல்லாருமே தெரியும். நாங்கள் ரொம்ப பாண்டாக இருந்து ரொம்ப பண்ணதே இந்த சண்டே கிளாஸ் தான். சண்டே கிளாஸ் சர்ச்லேயும் அது இல்லாமல் மே மாதம் அந்த கேம்ப்லேயும் நாங்கள் ரொம்ப ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய கற்றுக்கிறாரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஒன்றும் இல்லாமல் பாஸ் உள்ள நான் அதிகமாக பழகிருக்கேன். அம்மாவும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சொல்லுவோம். வெரி குட். கை கொடு. ஒரே வார்த்தை இந்த பாடம் டீச்சர் நேரத்தில்
சமாதானம் நம்மை ஆட்கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் உடன்பற்றாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உனக்கு ஆசி வழங்குவேன், நீயோ ஆசியாக விளங்குவாய். I will bless you and you will be a blessing. லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். Jerusalem, Jerusalem, I have longed to gather your children together as a hen gathers her chicks under her wings. இறைவேண்டல் செய்வோம். அருள் தீபமே அணையா விளக்கே, என் வாழ்வில் ஒளியேற்றவா, உம் பாதத்தில் நான் என்னை ஊற்றினேன், கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன், கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். அருள் தீபமே அணையா விளக்கே, என் வாழ்வில் ஒளியேற்றவா. எங்கள் கண்மலை மீட்புமாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, அடியவனுடைய சுயமல்ல உங்களுடைய சித்தம் வெளிப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் சிந்தனைகளும் என்னுடைய நினைவாற்றலும் உங்களுடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு ஃபேர்வெல் மெசேஜ். எனவே ஒரு பிரியா விடை பெற்றுக்கொள்கிற இந்த நேரத்தில் உங்களோடு கூட என்னுடைய குடும்பத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அன்பிற்காக, நீங்கள் வழங்கிய எல்லா விதமான ஒத்துழைப்புக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் 2020 போலூர் குருசேகரத்தில் நான் 3வது முறையாக ஆயர் பணியை ஏற்ற நேரம் முதல் ஜனவரி 12, 2025 இந்த காலகட்டங்களில் இறைப்பணியை போலூரில் நிகழ்த்துவதற்கு அல்லது நான் கடந்து வந்திருக்கிற இந்த இறைப்பணி அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் கூட்டி சேர்த்தலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களை பகிர்தலும் என்கிற பார்வையிலே புரிந்து கொள்கிறேன். அந்த புரிதலை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேலையில் டுகெதர்னஸ் அண்ட் ஷேரிங் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் லூக்காவிலே நம்ம வாசித்தோம். போலூரே போலூரே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். ஆண்டவர் சொல்வது போன்ற ஒரு வார்த்தை. இந்த கூட்டி சேர்த்தலுக்குள் இன்னும் வராமல் இருக்கிறவர்களுக்கான ஒரு பதிவாகவும் இதை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். தொடக்க நூலில் நான் வாசித்த வசனம், உனக்கு ஆசி வழங்குவேன், நீயும் ஆசியாக விளங்குவாய் என்பது. நான் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கேன், நம்ம ஏன் ஆசீர்வாதமாக இருக்கோம்? கடவுள் நமக்கு இவ்வளவு வளங்களை, எல்லா விதமான உயர்வுகளை, குடும்பத்தில் அமைதலான வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா நாம் அதை பிறருக்கு வழங்குவதற்காகத்தான், பிறருக்கு அதை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த பார்வையிலும் நாம் கடந்த காலங்களில் பயணித்து வந்தோம். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற செழிப்பை, கடவுள் நமக்கு கொடுத்துருக்க எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளவும், பிறரையும் இந்த அன்பிற்குள் அழைத்து வரவும் நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். இதனை நாம் மிஷியாலஜி என்று சொல்கிறோம். அருட்பணியியல். அருட்பணியியலில் டெர்மினாலஜி ஒரு ஃபிசிக்ஸ் டேர்ம் இருக்குது. சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
சென்ட்ரிபிட்டல் என்பது சென்ட்ரிஃபியூகல் என்பது ஃபிசிக்ஸ் வேர்ட்ஸு. அதாவது ஒரு மையத்தை நோக்கிய ஒரு செயல், அப்புறம் மையத்திலிருந்து புறப்பட்டு செல்கிற ஒரு செயல் தான் பார்க்குறோம். ஒரு மையம் என்று நம்ம எடுத்துக்கொள்வோம். போலூர் சர்ச்சை வந்து மையம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மையத்தை நோக்கிய திருப்பணிகள் என்னென்னலாம் நம்ம ஆற்றிருக்கிறோம், போலூரிலிருந்து சுற்றி இருக்கிறவர்களோடு நம்ம எப்படிப்பட்டதான பணிகளை செய்து கொண்டோம், கடவுள் அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு வழங்கினதை நாம் பரிமாறினோமா, அதை நாம் பார்ப்பது தான். ஸோ மொத்தத்தில் காட்ஸ் ஹார்வெஸ்ட் அட் போலூர், கடவுளுடைய அறுவடை போலூரில் நான் பார்த்த பார்வையில், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவிலிருந்து நான் பார்க்க வேண்டும் என்றால், ப்ரிசர்வேஷன் ஆஃப் கிரேவியார்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் சாந்திவனம் கிரேவியார்ட், அதிலிருந்து சர்ச் ரெனோவேஷன், மிகச்சிறப்பாக நம் மத்தியிலே வாழ்கிற ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்நிலையில் இருப்பவர்கள், அவர்களோடு கூட நம்முடைய அன்பை, நம்முடைய நேரத்தை, கடவுள் நமக்கு கொடுத்துருக்க எல்லா விதமான ரிசோர்ஸையும் பயன்படுத்தவும், அவர்களுடைய கல்வியிலும் அவர்களுடைய சுகத்திலும் நாம் பங்கு பெறுகிறவர்களாக, அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிறவர்களாக நாம் கடந்த காலங்களில் பயணித்து வந்திருக்கிறோம். போலூருக்கே இருக்கக்கூடிய தனித்துவங்கள் நாம் பார்க்குறோம். வழிபட வருதல், எங்கெங்கெல்லாம் இருந்தோ வழிபடுவதற்காக வருகின்ற இறை மக்கள். இந்த ஆண்டினுடைய கேலண்டரில் நம்ம பார்த்தோன்னா எல்லா வழிபடுவதற்காக வருகிற இறை மக்களுடைய இல்லங்கள் இருக்கிற கிராமங்கள் பெயர்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரத்துவமான பங்களிப்பு இது போலூருக்கே உரித்தான தனித்துவம். கடந்த காலங்களில் நாம் மேற்கொண்ட எல்லா விதமான கட்டுமான பணிகள், சென்ட்ரல்லேருந்து எதிர்பார்க்கப்பட்ட எல்லா விதமான பணிகள், குறிப்பாக தசம பாகம், அப்படிப்பட்டதான தேவைகள் எல்லாவற்றையுமே நாம் மிக நிறைவாக சிறப்பாக செய்திருக்கிறோம். அப்புறம் இந்த கடவுள் நம்ம கொடுத்துருக்க தாளந்துகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவது, அது குடும்பமாக பயன்படுத்துறதுன்றது போலூரில் நம்ம அதிகமாக பார்க்குறோம் கடந்த காலங்களில். இந்த நிலைகளில் இருந்து தான் நான் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். போலூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நான் 3வது முறையாக பணி செய்வதற்கு கடவுள் கிருபை தந்தார். முதல் 2 முறை நான் வருகிற பொழுதும் எனக்கு டீக்கன் ஜெபகுமார் அண்ணன் அவர்கள் மிகுந்த மோட்டிவேஷனில் கொடுத்துருக்கிறாரு. மிஸ்டர் டேனியல் தாமஸ் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வழிபாட்டின் முடிவிலும் அவர் என்னோடு கூட பேசி அந்த அருளுரை பற்றியோ அல்லது அருளுரைக்கு நான் பயன்படுத்துகிற இலிஸ்ட்ரேஷன்ஸ் அதை பற்றியோ என்னோடு கூட பேசி என்னை உற்சாகப்படுத்துபவர், என்னை நெறிப்படுத்தியவராகவும் நான் அவரை பார்ப்பது உண்டு. டேனியல் தாமஸ் ஐயா அவர்கள் கடந்த முறை 2 முறையும் என்னோடு கூட இந்த இறைப்பணியில் உடனிருந்தவர் என்றால் டேவிட் ராஜன் அவர்களை நான் சொல்வேன். இம்முறை அவருடைய பங்களிப்பு, என்னோட உடனிருப்பு என்பது மிகவும் குறைவாக இருந்தது. கடந்த முறையில் மிகுந்த தைரியத்தோடு கூட பொருளாளர் பணியினை எடுத்து செய்தார்கள். ஒரு கட்டத்தில் குரூஷியலான டைம் அது. அந்த கட்டத்தில் சுந்தர் சாரோடு இணைந்து பொருளாளரை மாற்றுகிற பொழுது மிஸ்டர் எஸ் பிரபாகரன் அண்ணன் அவர்கள் உடன் அந்த நிறைவேற்றி தந்தார்கள். என்னோடு கூட அந்த பணியினை மிக நிறைவாக அவர் செய்தார்கள். வேறு யாருமே முன்வராத சூழ்நிலையில் தான் அவர் இந்த பொருளாளர் பொறுப்பை எடுத்து செயல்படுத்தி கொடுத்தார்கள். நம் மத்தியில் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை கடந்து சென்றிருக்கிறார்கள். மிகுந்த ஒரு மன வருத்தம் இந்த முறை எனக்கு ஏற்பட்டது. கடந்த முறை இம்முறையும் கூட நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவர்கள், முதியவர்கள் எனக்கு சிலுவை, நெத்தியில் சிலுவை போடுறது என்பது போலூரில் மிகச்சிறப்பான ஒரு பண்பு. மூத்தவர்களிடம் குறிப்பாக மிஸ்ஸஸ் ஈடித் அம்மா அவர்கள் செயல்படுத்தினார்கள் கடந்த காலங்களில். இப்பொழுது அவருடைய மகன் மிஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் சபையினுடைய செயலாளராக செயல்பட்டு வருகிறார்கள். மிஸ்ஸஸ் எஸ்தர் ராஜ்குமாரி, மிஸ்ஸஸ் சௌதாராணி நிர்மல் சிங், மிஸ்ஸஸ் தாவணி எசடியால், இம்முறையும் இவர்கள் மூவருமே எனக்கு சிலுவை அவர்கள் கொடுத்தது என்பது மிகுந்த ஆசீர்வாதமாக உணர்கிறேன். கிட்டத்தட்ட 15-17 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீண்டுமாக அவர்களுடைய ஆசையோடு கூட போலூரில் பணியை நான் நிறைவு செய்து அல்லது இந்த முறை பணிமாற்றம் பெற்று நான் கடந்து வந்திருக்கிறேன்.
இம்முறை நிறைவான 4 ஆண்டுகள் இங்கே முழுமையான பணியினை ஆற்றுவதற்கு கடவுள் கிருபை தந்தார். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, அதற்காகத்தான் இந்த பதிவு. இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஒரு நன்றியோடு கூட உங்களுக்கான ஒரு மறுமொழியை நான் வழங்குகிறேன். குறிப்பாக மிஸ்டர் சுந்தர் சார் அவருடைய லீடர்ஷிப் கடந்த 6 ஆண்டுகள் இந்த குருசேகரத்தை வழிநடத்தின விதம், இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக அவர் அந்த குருசேகர குழுவில் இல்லாவிட்டாலும் அவருடைய முழு ஒத்துழைப்பையும் நான் பெற்று, குறிப்பாக கல்வி திருப்பணி, கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கான நற்செய்தி அறிவிப்பது, சோஷியல் காஸ்பல், இதையெல்லாம் அவர் என்னோடு கூட இணைந்து அவர்கள் முன்வந்தார்கள். அதற்காக நான் அவருக்கு சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் பிரசன்னகுமார் அவர்கள் எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமான மாரல் சப்போர்ட்டர். ஒவ்வொரு வழிபாட்டிலும் அவர் ஒரு வழிபாட்டில் இல்லைன்னா அந்த வழிபாடு என்பது எப்படி இருக்கும் அப்படின்றது நாம் அறிவோம். பிரசன்னா சாருடைய பார்ட்டிசிபேஷன், அவருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப யுனிக் பார்ட்டிசிபேஷன். சின்ஸ் ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனாக அவருடைய பற்றுறுதியை அவருடைய லைஃப்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரசன்னா சாரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லணும். நான் இந்த நேரத்தில் பள்ளியை கூட ஒரு கட்டத்தில் அவர்கள் அவருடைய தலைமையின் கீழ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். பொறுப்பு தலைமை ஆசிரியராக, கடந்த காலத்தில் பொருளாளராக செயல்பட்டார்கள், தற்பொழுது டெஸ்க் ரீடராக செயல்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இப்படிப்பட்டதான நபர்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நாம் செய்திருக்கிற ஒரு சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு போகிறவங்களா நம்ம இவங்களெல்லாம் பார்க்குறோம். குறிப்பாக இப்போ தற்போதைய பொருளாளர் ஐயா அவர்கள், மிஸ்டர் ஞானசெல்வம் ஐயா அவர்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான பர்சன். ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொண்டால் அது எப்படினாலும் அதை நிறைவேற்றுவார். அதை சரியாக அவர் செய்யக்கூடியவர். அந்த வகையிலே நிறைவாக நாங்கள் ஃபேமிலியாக ஒரு நல்ல ஒரு டின்னர் அல்லது நல்ல ஒரு ஃபீஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஐயாவுடைய வீட்டில் தான் சாப்பிட்டோம். என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இணைந்து நான் அந்த நிறைவு உணவை அவருடைய இல்லத்தில் அவருடைய மகளுடைய ஓலை வாசிக்கப்பட்ட பொழுது, இவாஞ்சலினுடைய ஓலை வாசிக்கப்பட்ட பொழுது, அதுவே எங்களுடைய கடைசி நாளாகவும் இருந்தது. இப்படிப்பட்டதான பொருளாளர் கீழ் உடன் பணி செய்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. கடந்த காலங்களில் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதற்குரிய தொகையினை, இப்போ பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் பண்ணணும், சர்ச்சுக்கு இன்னும் நிறைய பைபிள்ஸ் வாங்கணும், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வாங்கிறதுக்காக ஒரு காசு கொடுப்பாங்க, கணி கொடுப்பாங்க ஒருத்தங்க. அதை வேறு எதுலேயுமே எடுத்து செலவு செய்திடாமல் அதை அப்படியே வச்சிட்ருக்கிற ஒரு பொருளாளர். அந்த தொகை அதுக்கு தான், அது எப்போ அதை செய்கிறோமோ அப்போ நம்ம அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதெல்லாம் மிக நேர்த்தியான ஒரு பணியாளர் நமக்கு கிடைச்சிருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் சௌதாராணி நிர்மல் சிங் அவர்கள் குருசேகர குழுவினுடைய மூத்த உறுப்பினர், மிகுந்த ஒரு நல்ல ஃபேமிலி ஹெரிட்டேஜ் உடையவங்க. அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குறிப்பாக சோவினார் ஒர்க்கை அவங்க மிக நேர்த்தியாக அவர்கள் செயல்படுத்தி கொடுத்தார்கள். அதை தனி ஒருவராக எல்லாரோடும் கூட பேசி அதை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சோவினர் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அந்த சோவினர் பேசும். போலூர்னால் என்னன்றது அது நமக்கு சொல்லக்கூடிய வகையில் அந்த புத்தகம் பதிவு இருக்கிறது. அதற்கு சிறப்பான பங்களிப்பை மேற்கொண்டவர்கள் மிஸ்ஸஸ் சௌதாராணி அம்மா அவர்கள். போலூர் எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவலி ஹை ஸ்டாண்டர்டு ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாக விளங்குகின்ற ஒரு பணித்தலமாக நாம் பார்க்குறோம். ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நடந்து முடிந்த பேராயர் தேர்தல், பேராயராக பீட்டர் தாமஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிற்பாடு கிட்டத்தட்ட 22 குழுக்களை நாம் அதில் போட்டோம். சென்ட்ரலில் இருந்து அந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு, கான்சக்ரேஷன் சர்வீஸ்க்கு. அதில் ஒரு கமிட்டி ப்ரேயர் கமிட்டி. ஸோ அந்த ப்ரேயர் கமிட்டியில் பார்த்திங்கன்னா போலூரில் இருக்கிற நிறைய நபர்கள் ப்ரேயர் கமிட்டியில் தான் இருப்பாங்க. போலூருடைய பார்ட்டிசிபேஷன் மற்ற எல்லா கமிட்டியை விட இந்த ப்ரேயர் கமிட்டியில் தான் இருக்கும். அதை வச்சே நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஜெபிக்கின்ற நபர்கள் இங்கு தான் இருக்கிறார்கள், போலூரில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான். யங்கர் ஜென்ரேஷன் பற்றி சொல்லணும் குறிப்பாக. ஸோ ஆம்பிள் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ்.
சிறப்பான தாளந்துகளை கடவுள் நம்மை கடந்திருக்கிற நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம வளர்த்தெடுக்கவும் அதை மோட்டிவேட் பண்ணவும் நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதும். அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஃப்ளூட் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்குறோம். அலியாலமங்கலம் சிறுவர்கள் பார்த்திங்கன்னா வாலிபால் விளையாடுறது, சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுறது, ஒரு கேரல்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் அவங்க தனியாகவே செய்யக்கூடியவர்கள். அதுக்கு ஐயா எங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ஸ் வாங்கி கொடுங்க, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு வாலிபால் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு நெட்டு கட்டுறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்க, இப்படி கேட்கக்கூடிய பிள்ளைங்க. படிக்கிற பிள்ளைகள் இன்னும் நல்லா படிப்பதற்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நிச்சயமாக சிறப்பான ஒரு கிராம சபைக்காக அலியாலமங்கலம் இன்னும் வருகிற காலங்களில் வரும் அப்படின்றதும். சனிக்கவாடி பிள்ளைகள் பார்க்குறோம். சனிக்கவாடி பிள்ளைகள் இந்த நியூ இயர் சர்வீஸில் அவர்கள் நம்ம சர்வீஸ்க்கு வந்தாங்க. வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க பிரிவினை சார்ந்த பிள்ளைகள் நம்முடைய வழிபாட்டுக்கு இரவு முழுவதும் இங்கேயே வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில் எழுந்து போயிருக்காங்க அப்படின்றது. இதெல்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டியவர்கள். காங்கேயனூரில் நடைபெற்ற டியூஷன் சென்டர். ஸோ டியூஷன் சென்டருக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எவ்ரி டியூஸ்டே ஈவினிங் நாங்கள் வந்து பார்ப்போம்னு சொல்லுவோம். அப்போது ஜஸ்ட்டு பிரசன்னா சாரோ இல்லை சுந்தர் சாரோ நானும் அப்படியே அந்த வழியாக போகும்போது அந்த டியூஷன் சென்டர் போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா அங்கே டியூஷன் சென்டர் நடக்கும். அந்த பிள்ளைங்கள்லாம் புக் வச்சுக்கிட்டு படிப்பாங்க. கோவிட் டைமில் கூட இதெல்லாம் நம்ம வந்து மறக்க முடியாத சிறப்பான நிகழ்வுகள். டிஜிட்டலைசேஷன், குறிப்பாக டெலிவிஷன் மூலமாக நம்முடைய வழிபாடுகளை காண்பது என்பது ஒரு சிறப்பான முயற்சி. அதற்கு தற்போது வரையிலும் நம்ம வந்து டாக்டர் ஃபெலிக்ஸோ ஜெபேஸோ சிறப்பான பங்களிப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாராட்டுக்கள். சோஷியல் காஸ்பலில் கிராமப்புறங்களில் மியூசிக் வாசிக்கிற போது நம்முடைய இளைஞர்கள் ஒரு மாதிரி மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 2 வீலரில் நிறுத்தி அப்படியே வாசிப்பாங்க நம்ம பிள்ளைங்க. அதை நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். ஆனால் இதை வந்து பார்க்கக்கூடிய உலகம் முழுசும் இருக்கக்கூடிய தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பதிவை நான் மேற்கொள்கிறேன். இப்படி ஒரு போலூர்ன்ற ஒரு காங்கிரிகேஷன் இருக்குது. அதில் நான் பணி செஞ்சுருக்கேன். அது ஒரு சிறப்பான அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்குறது. நிறைய நல்ல படிப்பினைகளை எனக்கு அது வழங்கியிருக்கிறது என்கிற ஒரு பதிவு தான். மாஸ்டர் கெவின், மாஸ்டர் ஜெபேஸ், அப்படியே ஒரு கிராமத்தில் நின்று ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணக்கூடிய நம்முடைய மகள்கள் மிஸ் கெசியா, மிஸ் சிமோனா, மிஸ் மெலேனா, இவர்களை நான் பார்க்குறேன். குறிப்பாக ஜேசன் எனக்கு வந்து ஃபேர்வெல் அன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுத்து கை கொடுத்துட்டு அப்படியே நின்று பார்க்குறது. நான் போகிறேன் அப்படின்றது அந்த ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன், போகிறேன்றது ஒரு பாதிப்பு, ஒரு ஜர்க்கு கொடுக்குறது. ஜோதம் வந்து என்னுடைய மினிஸ்ட்ரி இங்கே போலூரில் வந்து ஒரு படமாக வரைஞ்சி எனக்கு கொடுத்தாப்புல. இவ்வளோ தூரத்துக்கு பிள்ளைங்க வந்து உள்வாங்கியிருக்காங்க, ஒரு பாஸ்டல் மினிஸ்ட்ரியை உள்வாங்கியிருக்காங்க. நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறன்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னை விட சிறப்பான பணியாளர்களாக, அது ஆயர் பணியாக இருந்தாலும் எந்த பணியை செய்தாலும் சிறப்பான பணியாளர்களை நான் எங்கர் ஜென்ரேஷனில் நான் பார்க்குறேன். கடவுள் அந்த கிருபை எனக்கு வழங்கியிருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது போல் மையத்தை நோக்கிய அருட்பணி, மையத்திலிருந்து வெளியே சென்ற அருட்பணி போலூர் அப்படின்னு எடுத்துக்கும் போது மையத்தை நோக்கிய அருட்பணி குறித்த வரிசையில் நாம் பார்க்கலாம். அடுத்தது மையத்தை நோக்கிய அருட்பணி, இப்போ ஆலயத்தை நோக்கிய அருட்பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டெர்னிஷ் மிஷன் பள்ளிகள், குறிப்பாக நம்முடைய போலூர் நடுநிலை பள்ளி, இதில் பிள்ளைகளுடைய பங்கேற்பில் சிறந்து விளங்குவது ஜூனியர் மினிஸ்ட்ரி. ஸோ வியாழன் மாலையில் இந்த ஜூனியர் மினிஸ்ட்ரி நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வியாழன் மாலை நடைபெறுகிற இந்த ஜூனியர் மினிஸ்ட்ரியில் ஐயப்ப பக்தராக மாலை போட்டுக்கிட்டு இருக்கிற சிறுவரும் அதில் இருப்பார். பர்தா அணிந்த சிறுமிகளும் அதில் பங்கு பெறுவார்கள். ஒரு மாதிரி பல்சமய சூழலில் கிறிஸ்தவத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக, இந்த இயேசுவை விசுவாசிப்பவர்களாக இந்த பிள்ளைகளை வந்து அப்படிப்பட்டதான ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நடத்துகிறது ஜூனியர் மினிஸ்ட்ரி.
இந்த பணியை சிறப்பாக செய்து கடந்த காலங்களில் செஞ்ச மிஸ்ஸஸ் ரூத் பிரசன்னா, டாக்டர் ஃபெலிக்ஸ், மிஸ்ஸஸ் ஜெயந்தி ஜீவானந்தம், மிஸ்டர் பிரசன்னா சார், மற்ற டெனிஷ் மிஷன் ஆசிரியர்கள், இவங்களுக்காக நான் இந்த வேலையில் சிறப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பான பணிகளில், அதாவது குருசேகரம் முன்வைத்த பணிகளில் பிளைண்ட் மிஷன், விழியிழந்தோர் மத்தியில் நாம் ஆற்றிய பணி, டிரான்ஸ்ஜெண்டர் மினிஸ்ட்ரி, ஸோ திருநங்கையர் மத்தியில் நாம் எடுத்துக்கொண்ட நம்முடைய கரிசனைகள், அதை புரிந்து கொண்ட விதம், இதில் வந்து கடைசியாக சானிட்டரி சண்டே அப்படின்னு அனுசரித்தோம். அதில் வந்து நம்முடைய சுகாதார பணியாளர்களுக்கான நம்முடைய மரியாதை, கரிசனை, அவர்களுக்கு நம்முடைய இறைவேண்டல், இதெல்லாம் வந்து ஆலயத்தை நோக்கிய திருப்பணிகளை நாம் பார்க்குறோம். ஆலயத்திற்குள்ளாக எப்படின்னா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தரிசிப்பது என்பது அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆல்டர் மலர் அலங்காரம், பூத்தொட்டிகளை வைத்து வழிபாட்டிலே முதலில் நாம் ஏலம் எடுத்துக்கொண்ட அந்த காலங்களெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். இப்போ கடைசியாக நம்ம குறிப்பாக திரு ஞானசெல்வம் ஐயா குடும்பத்தினர், திரு பிரசன்னகுமார் ஃபேமிலி அண்ட் மிஸ்டர் உதயகுமார் ஃபேமிலி, இவங்கள ரெகுலராக வந்து ஃப்ளவர்ஸ் வீட்டிலேருந்து கொண்டு வரவங்க, ஆல்டரை வந்து அலங்கரிக்கிறது செய்கிறது என்பது. ஆல்டரில் நம்ம நுழைஞ்சி அதனுடைய வழிபாட்டில் ஆல்டரில் போய் தொட்டு டச் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆல்டர் மலர் அலங்காரத்தை நம்ம பார்க்குறோம். இது மையத்தை நோக்கிய கடவுளுடைய பணி, கடவுளுடைய சன்னிதானத்தில் நம்ம இருப்பது அப்படின்ற உணர்வை பெறுவது. தேநீர் ஐக்கியம், இது நம்ம வந்து எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி, சபையில் ஐக்கியத்தை வலுப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற பிறந்த நாட்களை, திருமண நாட்களை எல்லாரோடு கூட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது, அதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டது இந்த தேநீர் ஐக்கியம். இதை வந்து மிஸ்டர் ஜோசப் செல்வகுமார் ஃபேமிலி, மிஸ்டர் ஏசிடியன் சார் ஃபேமிலி அண்ட் மிஸ்டர் ஞானசெல்வம் சார் ஃபேமிலி, இவங்க அதிகப்படியான தேநீர் ஐக்கியத்தை நமக்கு இருக்கிறார்கள். இந்த பகிர்வில் நான் பார்க்கும்போது சிறப்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு சண்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த கல்வி அதிகாரி மிஸ்டர் நேரு பிஓ சார் அவர்கள், இது என்ன அப்படின்னு, அந்த காஃபி ஏன் கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டுட்டு அதை புரிந்து கொண்டு அவர் வந்து நான் கேக்கும் காஃபியும் நான் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வீக்கு எனக்கு பிறந்தநாள் வருது, என்னோடய ஃபேமிலிக்காக ப்ரே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து இந்த ஆச்சரியத்தை தருவது. கடவுள் அவர்களெல்லாம் அழைத்து வருகிறார் அப்படின்ற புரிதலை தான் நான் பெற்றுக்கொண்டேன். அதில் ஆலயத்திலிருந்து வெளியே சென்று அருட்பணி செய்வது என்கிற அந்த பார்வைக்கு நாம் செல்வோம் என்றால், பாப்பாம்பாடி, பெத்தேல் இல்லம், நம்முடைய பாசமுள்ள சகோதரர் திரு எஸ் பிரபாகரன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற, கலாராணி டீச்சர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற இந்த வழிபாடுகள், நம்ம வந்து கடந்த காலங்களில் ஒரு வழிபாடு ஒரு இடத்துல தொடங்கணும் அப்படின்னா அது சார் வீட்டில் தான், மிஸ்டர் எஸ் பிரபாகரன் சார் தான் நாம் தொடங்கணும். அங்கே நடைபெற்ற சிறுவர் ஊழியம், கோடைக்கால விபிஎஸ் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சாட்சியான ஒரு ஊழியத்தை அவர் வழியாக நாம் நிறைவேற்றுவதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். அது தொடர வேண்டும். ஜோதி நகரில் நம்ம திரு அருண், திருமதி ரஜினா ஃபேமிலி, அவங்களுடைய ஒத்துழைப்பினால், அந்த ஒரு ஃபேமிலி அங்கே இருந்ததுனால நம்ம அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகளுக்கு விபிஎஸ் தொடங்கியிருக்கோம். சனிக்கவாடியில் திருமதி ஜெயாம்மா, அவங்க மக ஆரோக்கிய சாமி, அவர்களுடைய சார்ந்து நம்ம வந்து சனிக்கவாடிக்கு வந்து விபிஎஸ் மினிஸ்ட்ரி கொண்டு போனோம். காங்கேயனூரில் திரு மகேசன் அவர்கள், திருமதி ஜோதி, அவங்களுடைய இல்லத்தில் டியூஷன் சென்டர்லேருந்து விபிஎஸ் அது வரைக்கும். கங்கைநல்லூரில் திரு பழனி பீட்டர், திருமதி சச்சு, டியூஷன் சென்டர், அப்புறம் விபிஎஸ், இதெல்லாம் நம்ம அங்கே செய்தோம். குன்னத்தூரில் எப்பொழுதுமே நமக்கு மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்குகிறவர்கள் திரு டேவிட் செல்லையா, திருமதி ஷைலா ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலி வந்து அந்த பகுதியில் மினிஸ்ட்ரி செய்வதற்கு மிகுந்த உறுதுணையாக அவர்கள் இருந்தார்கள். அலியாலமங்கலம் நம்முடைய கிராம சபை, நம்முடைய பன்மை அருட்பணிகள் அங்கு தான் வந்து நம்ம அதிகமாக செஞ்சுருக்கோம். கல்லறை திருநாள் வழிபாடு கூட நம்ம அங்கே தொடங்கியிருக்கிறோம் கடந்த காலங்களில் பார்க்குறோம். ஸோ சோஷியல் காஸ்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சமூக நற்செய்தியில் கோவிட் காலங்களில் அதனால் தாக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு, வாழ்விழந்தவர்களுக்கு நம்ம சிறப்பான வாழ்வாதார பணிகளை நாம் செய்திருக்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து கிறிஸ்மஸ் காலங்களில் ஏழையருக்கான கிறிஸ்மஸ் பரிசாக நம்ம மாற்றி அதை செய்துக்கிட்டு வரோம் நம்ம.
ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டிங்கில் அதிகமான பட்ஜெட் எதுக்கு அப்படின்னா ஏழை எளியோரை தாங்குவது, சுற்றிலும் இருப்பவர்களுக்கு அதை வழங்குவது அப்படின்றது தான். அதை நம்ம தொடர்ந்து செய்வோம், தொடர்ந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம், புதுமையான ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, மலையாள மாநிலத்தில் வந்து ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸில் வந்து நம்ம வந்து 7 வார்த்தைகள் நம்முடைய யங்ஸ்டர்ஸ் வந்து யூடியூப் மூலமாக ஷேர் பண்ணுறோம். அது வந்து தமிழ் திருச்சபைகளில் எங்கேயுமே நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி. அதை நம்முடைய குருசேகத்தில் நிகழ்த்துவதற்கு நம்முடைய யங் ஜெனரேஷன் அதை சிறப்பாக அதை முன்னெடுத்து செய்தார்கள். 2024 எடுத்துக்கிட்டாலும் லென்த்து காலத்தில் தினத்தியானம் அப்படின்னு ஒரு 40 ஃபேமிலியை நாமளே 40 குடும்பங்களாக நம்ம ஃபேமிலியாக உட்காந்து ஒரு டிவோஷன் எடுத்தோம், பாட்டு பாடி ஜெபம் பண்ணி. இப்படி இது வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து சிறப்பாக ஒரு பங்களிப்பு வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நம்ம வழங்கணும். அதில் பங்கு பெற்றவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய ஃபேமிலிஸ் கூட, ஃபேமிலிஸ் லிஸ்ட்டில் வந்து அப்ராடில் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுடைய வில்லுப்பாட்டிலிருந்து அவங்க மழலையாக பேசுகிற வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், இது எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப தூரத்துக்கு எல்லா லெவல்லையுமே கொடுக்குறதுக்கு, இது ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் செய்யாமல் எல்லா ஊர்கள்லேயும் அதுக்கான பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது VBSலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஜூனியர் மினிஸ்ட்ரி அப்படின்னா, ஜூனியர் மினிஸ்ட்ரி பிள்ளைகள் வந்து திருமறை வசனங்களை மனப்படமாக சொல்கிறாங்க. அதர் ஃபெய்த் சில்ட்ரன் அவங்க வந்து மனப்பட வசனங்களை பரம நிஜமாக சொல்கிறதோ 10 கட்டளை சொல்கிறதோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். யூடியூப்லேயே நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய திருப்பணின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய மிஷன் ட்ரிப்ஸ் அப்படின்றது ஜவாதில்ஸாக இருந்தாலும் அல்லது வேலூர் பகுதிகளில் சியோன் மலை போன்ற இடங்களுக்கு மிஷன் ட்ரிப்ஸ் மேற்கொண்டது. அவங்களுடைய திட்டங்களில் எடுத்துக்கிட்டோன்னா அன்பு இல்லத்தை விசிட் பண்ணது, வாழ்வில் ஒளியேற்றல் நிகழ்ச்சி, காட் மதர் ப்ரோக்ராம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய சிறப்பான முன்னெடுப்புகள். பெண்கள் ஐக்கிய சங்கம் தொடர்ந்து இன்னும் இன்னோவேட்டிவான விஷயங்களை செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. யூத்து சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தர் ஒரு முறை வந்திருந்தார், மிஸ்டர் சந்தோஷ்னு ஒரு தம்பி கூப்பிட்ருந்தோம். நம்ம அவரோட கூட இன்டராக்ஷன் பண்ணும்போது நம்ம பிள்ளைகளுடைய கொஸ்டின்ஸு அதில் அவர் மோட்டிவேட் ஆனது இதெல்லாம் சிறப்பாக இருந்தது நம்ம கவனித்து. நம்ம மியூசிக்கு, கேரல்ஸு, நம்முடைய பிள்ளைகள்கிட்டே சிறப்பான விஷயம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு டீ ஃபெலோஷிப் வந்து எல்லோரையும் உள்ளே உட்காருவாங்க, எல்லாம் சர்வ் பண்ணுங்கன்ட்டுனா எல்லாருமே வந்து பணியோடு கூட சென்று இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு உதவி செய்வது. இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆன்சர் பண்ணுங்கன்னும் போது ஒரு வயசான பெரியவங்க கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த அணுகுமுறை, அப்ரோச் அப்படின்றது மிகச்சிறப்பான ஒரு ப்ராட்டப் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வழங்கி கொண்டு வருகிறோம். கடவுள் அதையெல்லாம் இன்னும் மெருகுபடுத்தி இன்னும் சிறப்பாக அதை அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த முறை ரிமார்க்கபிளான பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஸோ மிஸ்டர் ஜீவானந்தன் சார், மிஸ்டர் ஆல்ஃபர்ட் ஜெகன்குமார் சார் அண்ட் மிஸ்டர் ஏசடியன் சார், ஸோ இவங்களுடைய துணையாளர்கள் பிசியில் இருக்கிறாங்க. ஆனால் அதை கடந்து இவர்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப யூனிக் பார்ட்டிசிபேஷன், தனித்துவம் நிறைந்தது. என்னோடய ஃபேர்வெல் இதில் கூட பார்த்திங்கன்னா மிஸ்டர் நாகராஜ், டேனியல் நாகராஜ் அவருடைய ஸ்பீச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே எவர் வேண்டுமானாலும் எழுந்து வந்து சான்று பகரும் வகையில் நம்முடைய குருசேகரம் வளர்ந்து வருகிறது அப்படின்றது தான். அந்த கூட்டி சேர்த்தலில் எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது. நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும், நம்ம ஐக்கியமாக இருக்கணும், ஒன்றா கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், ஒன்றா கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்தணும் அப்படின்றது தான். அதை கூட்டி சேர்க்கிறது, பகிர்தலும் நம்ம இளமை இருக்கிறது. சிறார் ஊழியங்கள், மெடிக்கல் கேம்ப்ஸு, அப்புறம் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்ஸ், இல்லை இறைவேண்டல் கூடுகைகள் எடுத்துக்கிட்டாலும் கிராமப்புறங்களில் இருக்கிற இல்லங்களை நாம் சென்று இல்லை இறைவேண்டல் கூடுகை நடத்தணும். சிறப்பாக இந்த நேரத்தில் வந்து ரிமெம்பரிங் வித் கிராட்டிடியூட் மிஸ்டர் ஜெஃப்ரி பர்காட் அவருடைய காணிக்கைகள் கோவிட் டைமில், அதுதான் நம்மளுடைய எனக்கே செய்தர்கள் திட்டத்தினுடைய இனிஷியல் அமௌண்ட்டாக அது இருந்தது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் தீபச்செல்வி தங்கராஜ் ஃபேமிலி, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்பவுமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஃபோன் மூலமாக என்ன சொல்லுவாங்க, ஆனால்
நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்திங்க பாஸ்டர்னுவாங்க. எதுவுமே இதுக்கு பயன்படுத்துங்க அதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் உடனே இதை வந்து நான் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்காக நான் பயன்படுத்திக்கலாமா, பயன்படுத்திங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி உதாரத்துவமாக காணிக்கை கொடுத்து மையத்துக்கு வெளியே கொண்டு போகிற நம்ம நிகழ்ச்சியோ, வெளியில் இருக்கிறவங்கள உள்ளார கூட்டின்னு வரதுக்காக நம்ம செய்கிற நிகழ்ச்சியோ, இதற்கு வந்து உதாரத்துவமாக கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது இப்படிப்பட்டவங்களால நமக்கு கிடைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் நான் அணுகிற ஷர்ட்ஸ் எப்பவுமே வந்து டெனிஷ் மிஷன் பணியாளர்கள் நமக்கு கிஃப்டாக கொடுக்குறது தான். அதை ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. போலூரில் ரவி சார் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து ஒரு நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் நம்மளுடைய ஆரோஸ் ஃபெஸ்டிவலுக்கோ மற்றதுக்கோ அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் நேச்சுரல் திங்ஸை கொண்டு வர்றது, ஒரு வாழை மரத்தை கொண்டு வரதோ எதையும் செய்கிறது, அதெல்லாம் சிறப்பான விஷயங்கள் இந்த நேரத்தில் நான் பதிவு சொல்லணும்னு நினைக்கிறது. நான் விரும்பி அணிந்த சட்டை அப்படின்றது ஒன்று வந்து மிஸ்டர் எடி பெருமளம் சார் ஹெச்எம் அவர்கள் கொடுத்தது தான். அவருடைய காலகட்டங்களில் அலியாலமங்கலம் ரஞ்சிதம் அம்மாள் அவங்கள எப்போவுமே நான் வந்து ஒரு விட்னஸாக எடுத்துப்பேன். ஒரு வீடு கட்டணுன்ற அவங்களுடைய ஆவல், அதுக்காக என்னை அழைச்சியோ இல்லை போலூரில் இருக்கிற எந்த விசுவாசியும் அழைச்சிட்டு போய் ஜெபம் பண்ணுறது, அதை அவங்க கட்டி முடித்து அந்த வீட்டில் இப்போ போய் நம்ம நின்று ஒரு கேரல்ஸ் பாட்டு பாடுறதுன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போது ஒரு கிராமத்து விசுவாசிகிட்ட பார்க்குற ஒரு ஆழ்ந்த வேரோட்டமான விசுவாசம், அதை நம்ம கவனிக்கணும், அழைக்கிறோம். அதில் லெட் டெலிவிஷன்லேருந்து இப்போது போர்ட்டபிள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு காணிக்க கொடுக்கக்கூடிய ஜோசப் செல்வகுமார் சார், சர்ச் வந்து ஏர் கண்டிஷன் ஆகணும், என்னுடைய மகள்கள் வந்து ஏர் கண்டிஷனில் இருக்கணும் சர்ச் வந்தாக்கா, இவங்க மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஏர் கண்டிஷன் வரணுன்றதுக்காக என்னுடைய ஃபஸ்ட் இனிஷியல் காணிக்கை கொடுத்த மிஸ்ஸஸ் நான்சி பரத், புல்பிட் ரெனோவேஷனுக்காக புல்பிட் வந்து செய்யணுன்றதுக்காக காணிக்கை கொடுத்துருக்குற மிஸ்ஸஸ் மனோன்மணி உலகநாதன், சென்டினரின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு காணிக்கை கொடுத்தது மிஸ்டர் டேவிட் ராஜன் சார் ஃபேமிலி. அப்புறம் ஈஸ்டரில் வந்து இந்த வருஷம் ஈஸ்டர் எக்குன்றதை நம்ம ரிசரக்ஷனை வந்து டிபிக்ட் பண்ணுற மாதிரி நம்ம செய்யலான்னு சொன்ன உடனே அதை வந்து பிரசன்னகுமார் சார் ஃபேமிலி அதை இனிஷியேட் பண்ணி அவங்களே வந்து முட்டைகளை வேக வச்சு பயங்கர சிரமத்துக்குள்ளாக செய்து அந்த ஈஸ்டர் திருநாளை வந்து ரொம்ப யுனிக்காக தனித்துவம் வாய்ந்ததாக செய்திருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு இனோவேட்டிவான பார்ட்டிசிபேஷன் கொடுத்த குடும்பங்கள், கொடுத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கும் நம்ம. ஸோ இங்கே என்னுடைய கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், பேப்டிசம், என்கேஜ்மெண்ட், மேரேஜ், பரியல் சர்வீசஸ் இதிலெல்லாம் பங்கு பெற்றவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்வது என்பதும், இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்தாலுமே இது என்னுடைய சர்ச் அப்படின்னு ஓன் பண்ணக்கூடிய நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மகள்கள், டாட்டர்ஸ் ஆஃப் த சர்ச், உதாரணத்துக்கு மிஸ்ஸஸ் அகிலா அருள் பிரகாஷ், மிஸ்ஸஸ் திவ்ய கிறிஸ்டி மொய்சன், மிஸ்ஸஸ் நான்சி பரத், டாக்டர் ஜெனிஃபர் லோரல், மிஸ்ஸஸ் சந்தியா அருண், மிஸ்ஸஸ் ஷோபனா இமானுவல், இவங்களெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு சர்வீஸ்க்கு அவங்க வராங்க, ஃபெஸ்டிவல் டைம் தான் வராங்கன்னா பைபிள் ரீடிங் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லுவேன். பைபிள் ரீடிங் கொடுக்குறவங்கக்கிட்ட அதை ஓன் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சு எங்கே இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றது, அந்த அம்மா வீட்டுக்கு வர்ற அந்த உணர்வை வந்து நம்முடைய ஆலயம், இமானுவேல் ஆலயம் கொடுக்கும். குடும்பமாக நாம் ஆலயத்துக்குள்ளார பிரவேசித்து வழிபடுவது, அந்த வழிபாட்டினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூட எல்லாருமே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது ஃபேமிலியாக அப்படின்றது நம்முடைய ஆலயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள், எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ ஜஸ்ட் டு சே குட் பை. கடவுள் உங்களோடு இருப்பார். நாம் இதுவரையிலும் சந்தித்த அருட்பணியோட இன்னும் சிறப்பான அருட்பணிகளை இந்த போலூர் பிராந்தியங்களிலே பகுதிகளிலே செய்வதற்கு கடவுள் கிருபை செய்வார். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறையருள் நம்முடன் இருப்பதாக. தேங்க்யூ.